இதுதான் ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் கன்னியாகுமரியில் இருக்கு. இதுதான் திருவள்ளுவர் இவர். பின்ன இங்கே போகு வண்டியை பார்க்கிங்கில் நிறுத்திட்டு இந்த வண்டியை பார்த்தோம். இதில் பின்ன ஏறணும் 10 ரூபா பர் பர்சன் வெளியிருந்து. சரி இது சண்டே தான் கூடுதல் இந்த வண்டி ஓடுது, அதான் ஈவினிங் தான். பின்ன இங்கிருந்து நம்ம போட்டிங் போகிற இடத்துல இருக்க போனோம். போட்டிங் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 100 ருபீஸ். போட்டிங் இல்லை, அந்த கப்பலில் ஏறி அங்கே போனோம். அதுக்கு இந்த லைனு அடுத்து இந்த லைனில் நிற்கணும். பின்ன வெளியில் போய் இன்னொரு லைனில் நிற்கணும். பின்ன இதாக்க நம்ம போகிற போட்டு இந்த போட்டில் வியூ நல்லா இருக்கலாம். இதுதான் எல்லாம் அந்த இன்ஸ்டா 360 இது சம்பவம். இது போட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடடாக இருக்கும், கவர்மெண்ட் பஸ்ஸு போல். பின்ன ஏசியும் இருக்காது, பயங்கர சூடாக்கும். இது இன்னொரு வியூ. அப்படி பேசிகிட்டு இருக்கின்ற சம்பவம் வந்து திருவள்ளூர் வந்தது. பின்ன அங்கே போய் திரும்ப ஒரு 30 ரூபா டிக்கெட் எடுக்கணும் காசு. அங்கே தான் நம்ம அந்த போட் நிற்கிது. இன்னும் இங்கே வந்து மற்ற விவேகானந்தருக்கு மண்டபம், விவேகானந்தர் அவர் சம்பவம் எல்லாம் இருக்குது இங்கே. இது கிளாஸ் பிரிட்ஜ், இதுக்கு தான் நம்ம மெயினாக வந்தது. இப்படி இருக்குன்னு. ஆனால் அந்த கிளாஸ் பிரிட்ஜ் ஃபுல்லாக கிளாஸாக இருந்தால் இன்னுமே நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. இப்போலாம் குழப்பம் இல்லை. என்ன அப்படி நடந்து போகும்போது கீழே நம்ம பீச்சை பார்த்துட்டே நடக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சின்ன குழந்தைலாம் பயந்து, அடுத்த பயம் இல்லை. அடுத்தது நேரம் அந்த திருவள்ளுவர் சிலைக்கு உள்ளோடி நடந்து போய் நம்ம மேலே வந்தோம். மேலே வந்துட்டு நம்ம பிரிட்ஜ் வியூ பார்த்தா மொத்த வியூவும் அந்த இன்ஸ்டா 360 கிடைக்குது. அழகாக இருக்குல்ல? எனக்கு பார்க்க அழகாக இருக்குது, உங்களுக்கு எப்படின்னு தெரில. நல்லா தான் இருந்து கேமரா எடுக்கும். பின்ன திருவள்ளுவர் இவ்வளோ பெருசாக இருப்பார் பக்கத்தில் பார்த்தானா. அவர் காலை பயங்கர பெருசு, இப்படி கட்டியிருந்தோ தெரில. பார்த்தீங்கல்ல நம்ம மக்கள் பண்ணியிருக்குது. அவ்வளோதாங்க. பை பை பாய்.